சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பில் இருந்து விலக்கு அளித்துள்ளதை திரும்ப பெற வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மக்கள் சந்திப்பு பயணத்தை நாளை தொடங்குகிறார் தாவேக தலைவர் விஜய். பயணம் மகத்தான வெற்றி பெறும் என விஜய் நம்பிக்கை. விஜய் பயணத்தின் போது அவரது வாகனத்தை பின்தொடரக்கூடாது என தாவேக தலைமை உத்தரவு. ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிட வேண்டும் என்றும் மரங்களில் ஏறக்கூடாது எனவும் தொண்டர்களுக்கு அறிவுரை. கலவரம் ஏற்பட்ட பிறகு முதன்முறையாக நாளை மணிப்பூர் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 8500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் சி.பி. ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையின் போது எரித்துக் கொல்லப்பட்ட இந்திய பெண். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர். நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த போது விபரீதம். டெட் தேர்வுக்கு 4,80,000 ஆசிரியர்கள் விண்ணப்பம். ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இயற்கை விவசாயம் செய்வதற்காக 40 லட்சம் ரூபாய் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தி நிலம் வாங்கியுள்ளேன். பல கோடி ரூபாய் செலவில் சொத்து வாங்கியுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அண்ணாமலை விளக்கம். விஜயலட்சுமியிடம் 24ஆம் தேதிக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் கைது செய்வதற்கான தடை ரத்து செய்யப்படும். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கெடு விதித்த உச்சநீதிமன்றம். சென்னை, கோவை உட்பட தமிழ்நாடு முழுவதும் போத்தீஸ் கடைகளில் வருமான வரி சோதனை. நெல்லையில் உரிமையாளரின் வீட்டில் ஆய்வு செய்யும் அதிகாரிகள். கர்நாடகாவில் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு 4.5 கோடி ரூபாய் மதிப்பில் வைர கிரீடம் மற்றும் தங்க வாள் காணிக்கையாக வழங்கிய இளையராஜா. சென்னையில் 82,000 நெருங்கும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் செப்டம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் கனமழை. ஈக்வடார் நாட்டில் அரசுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்த காவல்துறை. சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பில் இருந்து விலக்கு அளித்துள்ளதை திரும்ப பெற வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மக்கள் சந்திப்பு பயணத்தை நாளை தொடங்குகிறார் தாவேக தலைவர் விஜய். பயணம் மகத்தான வெற்றி பெறும் என விஜய் நம்பிக்கை. விஜய் பயணத்தின் போது அவரது வாகனத்தை பின்தொடரக்கூடாது என தாவேக தலைமை உத்தரவு. ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிட வேண்டும் என்றும் மரங்களில் ஏறக்கூடாது எனவும் தொண்டர்களுக்கு அறிவுரை. கலவரம் ஏற்பட்ட பிறகு முதன்முறையாக நாளை மணிப்பூர் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 8500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் சி.பி. ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையின் போது எரித்துக் கொல்லப்பட்ட இந்திய பெண். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர். நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த போது விபரீதம். டெட் தேர்வுக்கு 4,80,000 ஆசிரியர்கள் விண்ணப்பம். ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இயற்கை விவசாயம் செய்வதற்காக 40 லட்சம் ரூபாய் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தி நிலம் வாங்கியுள்ளேன். பல கோடி ரூபாய் செலவில் சொத்து வாங்கியுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அண்ணாமலை விளக்கம். விஜயலட்சுமியிடம் 24ஆம் தேதிக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் கைது செய்வதற்கான தடை ரத்து செய்யப்படும். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கெடு விதித்த உச்சநீதிமன்றம்.
சென்னை, கோவை உட்பட தமிழ்நாடு முழுவதும் போத்தீஸ் கடைகளில் வருமான வரி சோதனை. நெல்லையில் உரிமையாளரின் வீட்டில் ஆய்வு செய்யும் அதிகாரிகள். கர்நாடகாவில் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு 4.5 கோடி ரூபாய் மதிப்பில் வைர கிரீடம் மற்றும் தங்க வாள் காணிக்கையாக வழங்கிய இளையராஜா. சென்னையில் 82,000 நெருங்கும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் செப்டம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் கனமழை. ஈக்வடார் நாட்டில் அரசுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்த காவல்துறை. சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பில் இருந்து விலக்கு அளித்துள்ளதை திரும்ப பெற வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மக்கள் சந்திப்பு பயணத்தை நாளை தொடங்குகிறார் தாவேக தலைவர் விஜய். பயணம் மகத்தான வெற்றி பெறும் என விஜய் நம்பிக்கை. விஜய் பயணத்தின் போது அவரது வாகனத்தை பின்தொடரக்கூடாது என தாவேக தலைமை உத்தரவு. ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிட வேண்டும் என்றும் மரங்களில் ஏறக்கூடாது எனவும் தொண்டர்களுக்கு அறிவுரை. கலவரம் ஏற்பட்ட பிறகு முதன்முறையாக நாளை மணிப்பூர் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 8,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் சி.பி. ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையின் போது எரித்துக் கொல்லப்பட்ட இந்திய பெண். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர். நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த போது விபரீதம். டெட் தேர்வுக்கு 4,80,000 ஆசிரியர்கள் விண்ணப்பம். ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இயற்கை விவசாயம் செய்வதற்காக 40 லட்சம் ரூபாய் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தி நிலம் வாங்கியுள்ளேன். பல கோடி ரூபாய் செலவில் சொத்து வாங்கியுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அண்ணாமலை விளக்கம். விஜயலட்சுமியிடம் 24ஆம் தேதிக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் கைது செய்வதற்கான தடை ரத்து செய்யப்படும். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கெடு விதித்த உச்சநீதிமன்றம். சென்னை, கோவை உட்பட தமிழ்நாடு முழுவதும் போத்தீஸ் கடைகளில் வருமான வரி சோதனை. நெல்லையில் உரிமையாளரின் வீட்டில் ஆய்வு செய்யும் அதிகாரிகள். கர்நாடகாவில் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு 4.5 கோடி ரூபாய் மதிப்பில் வைர கிரீடம் மற்றும் தங்க வாள் காணிக்கையாக வழங்கிய இளையராஜா. சென்னையில் 82,000 நெருங்கும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் செப்டம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் கனமழை. ஈக்வடார் நாட்டில் அரசுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்த காவல்துறை.